திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக மதுவிலக்கு மாநாடு நடத்துறாங்க, அதுல திமுகவே பங்கேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன்ல, திமுக எல்லாத்துலயும் பங்கேற்கும். என்ன சொன்னீங்கன்னாலும் கேட்டுக்குவோம். இப்ப நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேனே, ஏதாவது ஒண்ணுத்துக்கு பதில் வருதா? ஒன்றும் வராது. ஏன்னா அவங்க நோக்கம் வேற, அவங்க செயல்பாடு வேற. அவங்க மக்களை ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அவங்க அந்த வழியில கூட்டணி கட்சியவே ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னங்க இது, மக்களே ஏமாத்துறப்போ கூட்டணி கட்சியெல்லாம் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. சரி, மாநாடு கூட அறிவிச்சிருந்தாரு. ஆனா இது வரைக்குமே அந்த மாநாட்டுக்கு நடுவில் பிரச்சனையா இருந்தது, தேதி கொடுக்கல, அனுமதியானது வழங்கப்படாம இருந்தது. திமுக இதுல நீங்க பிரச்சனை பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா? விஜய எதிரியா நினைக்கிறாங்கன்னு அதுங்க, அவங்க எல்லாரையும் எதிரியா தான் நினைப்பாங்க. அவங்க மக்களே எதிரியா நினைக்கும் போது அப்ப மற்ற கட்சிக்காரவங்களெல்லாம் நீங்க போய் பேசிட்டு இருக்கீங்களே, இதானே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா செய்வாங்க. முதல்ல படுத்தா தூக்கம் வரக்கூடாதுங்க ஒரு முதலமைச்சர்னா. அதுதான் உண்மையா செயல்படுறவங்கன்னா. அவரே சொல்றாரு, என்ன பண்றது, அதை நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு. கரெக்டா, நியாயமா? ஆட்சி சாத்தியமா? தமிழகத்துல அது சரியா வராது. ஒரு பெரிய கார்ல போய் ஆடு திருடுறான். காலையில என்ன கொடி போட்டிருக்கு? திமுக கொடி போட்டு வெள்ளை காரு, அது பெரிய காரு. பட்டப்பகல்ல ஸ்ரீரங்கத்துக்கிட்ட போய் 4-5 ரவுடி உள்ள அங்க ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா தூக்கி வண்டியில போட்டுக்கிட்டு போறாங்க. இது யார் செய்யறா? திமுக காரங்க செய்யறாங்க. அது என்ன கொடி போட்டுக்கிட்டு, அது ஏன் கொடி போடுற சைனி எதுக்குன்னா போலீஸ்காரவங்களை பயங்காட்டுறதுக்கு. இது போட்டிருக்கோம், எங்க தலைவரோட படத்தை பின்னாடி ஒட்டியிருப்போம். பெரிய தலைவர், சின்ன தலைவர் போட்டோ ஒட்டிடுவோம், ஸ்டிக்கரை ஒட்டிடுவோம். ஒருத்தங்கிட்ட வரக்கூடாது காக்கி சட்டை. அதுக்காக நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட்டப்பகல்ல இந்த திமுக அரசாங்கம், இது அரசாங்கம் நடத்தலாமா? முதல்ல இவங்க எவ்வளவு கேவலமா இருக்கு. பட்டப்பகல்ல போய் ஒரு ஆடு வளர்க்குற ஒரு ஏழை ஜனங்க அவங்களத நீ போய் தூக்கிட்டு போறேன்னா அப்ப என்ன துணிச்சல் இருக்கும்? அப்போ போலீஸ் கை கட்டி இருக்கு, வேற வழி இல்லை போலீஸ்க்கு.